அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல ட்ரிபிள் க்ரோஷெட் பேக் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். ட்ரிபிள் க்ரோஷெட் பேக் போஸ்ட் ஸ்டிச் போட கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட்ல ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போடணும்னு தெரிஞ்சா மட்டுமே ட்ரிபிள் க்ரோஷெட் பேக் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடலான்றது ஈஸியாகவே உங்களுக்கு கற்றுக்க முடியும். ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்து ட்ரிபிள் க்ரோஷெட் கற்றுக்கிட்ட பிறகு ட்ரிபிள் க்ரோஷெட் பேக் போஸ்ட் ஸ்டிச் போட ட்ரை பண்ணுங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ட்ரிபிள் க்ரோஷெட் பேக் போஸ்ட் ஸ்டிச் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் லைனை செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் எக்ஸாம்பிளுக்காக 13 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஹூக்கு கீழே இருந்து 4 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 5வது ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை இந்த ஸ்டிச்சுக்கு வெளியே இழுக்கும்போது இது போல லூப் கிடைக்கும். முதல் 2 லூப்ல ரன்னிங் நூல் இழுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் இழுக்கணும். அதுக்கு அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் இழுக்கணும். இது ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு கிடைச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சு பக்கத்து செயின் ஸ்டிச்சில் போடணும். ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் மறுபடியும் ஒரு தடவை போட்டு காட்டுறேன். இப்போ 2 லூப் எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப்பு, அதுக்கு அடுத்தது 2 லூப். ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு 3 டைம் 2 லூப்ல எடுத்து முடிக்கணும். ஸ்டிச்சு இது போல தான் இருக்கும் ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 4 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பின பிறகு இப்போ ஃபஸ்ட்டில் எப்படி ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டோம், ஆனால் இப்போ பேக் போஸ்ட் ஸ்டிச்சு எப்படி போடணுன்னா ஹூக்கில் ரன்னிங் நூல் இது போல் 2 தடவை எடுக்கணும். இதுக்கு பேர் யான் ஓவர். இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் ஹூக்கை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை இந்த வழியாக மேலுக்கு எடுக்கணும். எடுக்கும் பொழுது 4 லூப் இருக்கும். அதே போல் தான் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக எடுக்கணும். அதுக்கு அடுத்து 2 லூப் வழியாக எடுக்கணும். மறுபடியும் 2 லூப் வழியாக எடுத்தோன்னா ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் பேக் போஸ்ட் ஸ்டிச் கிடைச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சு போடுறேன். 2 தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு ஸ்டிச்சுக்கு பின்ன இருந்து ஹூக்கை விட்டு இந்த ஸ்டிச்சு பின்னுக்கு தள்ளி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப் வழியாக ஹூக்கை உள்ளே விட்டு ரன்னிங் நூல் எடுத்தோன்னா 4 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தோம். கடைசியாக 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சு போடுறோம். இப்போ இந்த கேப் இருக்குது. இந்த கேப்பில் ஹூக்கை விட்டு இந்த ஸ்டிச்சை பின்னுக்கு தள்ளி பக்கத்தில் இருக்கிற அந்த கேப் வழியாக தான் நம்ம ரன்னிங் நூல் எடுக்கிறோம். 4 லூப் இருக்கும். முதல் 2 லூப்பில் எடுக்கணும். அடுத்த 2 லூப்பில் எடுக்கணும். அதுக்கு அடுத்து 2 லூப், மொத்தம் 3 தடவை ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட்க்கு ரன்னிங் நூல் எடுக்கிறோம். இப்போ இந்த பேக் போஸ்ட் ஸ்டிச்சில் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் லைன் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ அடுத்ததான் இந்த கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் நார்மல் ஸ்டிச்சாகவே போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். இப்போ நடுவில் இது போல் செயின் ஸ்டிச் போலவே வந்திருக்கு. இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 4 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு பேக் போஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறதுக்காக ஹூக்கை உள்ளே விட்டு இந்த பக்கம் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப் வழியாக ஹூக்கு ரன்னிங் நூல் எடுக்கணும். முதல்ல 2 லூப்பில் எடுக்கணும். அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூலை எடுக்கணும். அதுக்கு அடுத்த லூப்பில் 2 லூப் வழியாகவும் ரன்னிங் நூல் எடுத்தோன்னா ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் கிடைச்சாச்சு. இப்போ இந்த கேப் பெருசாக தெரியுது. அந்த கேப்பில் இருந்து பேக் சைடில் இருந்து தான் ஹூக்கு இந்த பக்கத்துக்கு எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக எடுத்திருக்கோம். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கணும். கடைசியாக ஒரு தடவை ரன்னிங் நூலை 2 லூப் வழியாக எடுக்கணும். இதே போல் கடைசி வரைக்கும் ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்ன் முடிக்கும் பொழுது இந்த யான் எல்லாமே பேக் சைடில் ஹைட் பண்ணிட்ட பிறகு ட்ரிபிள் க்ரோஷெட் பேக் போஸ்ட்
ஸ்டிச்சு இது போல் தான் இருக்கும். இதே போல் தான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷேட், ட்ரிபிள் க்ரோஷேட், பேக் போஸ்ட் ஸ்டிச்சும் இதே போல் தான் போடணும். ஏற்கனவே சிங்கிள் க்ரோஷேட், ஆஃப் டபுள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட், பேக் போன் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா ஸ்டிச்சும் பார்த்து கற்றுக்கங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் ட்ரிபிள் க்ரோஷேட் பேக் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.